ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா, அந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வசனங்கள் மூலமாய், துதியின் வேலையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 3வது பாடலை நாம் பாடுவோம். ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். ஏகோபித்து சேருங்களே, கர்த்தாவில் ஆனந்திக்கவும், விசாரமிட்டோயுங்களே, கெம்பீரித்தாராதிக்கவும், செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம், செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம். பராபரன் மேய்வஸ்லுவாம், தயாபரர் ஆண்டவரே, வந்தார் வையகத்திலேயா ரட்சிக்க வல்லவரே. செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம், செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம். பிசாசினுபாயங்களால் பயங்கர மோசமுண்டாம், ஆனாலும் தேவாவியினால் ஒத்தாசையும் ஜெயமுமா. செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம், செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம். தரித்திரமேயாயினும் சந்தோஷமிடாதிருப்போம், கல்வி இல்லாவிடினும் ஓயாமலே ஸ்தோத்தரிப்போம். செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம், செய்வோம்
கம்பீர சங்கீதத்தினால் செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம் 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 திரியேகரை துதி செய்வோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதற்காய் நன்றி செலுத்தி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலே தேவன் நீர் கொடுக்கிற சமாதானத்தை பிள்ளைகள் நிலையாய் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, ஆளுகிற தலைவர்களுக்கு மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து பிள்ளைகளுடைய வாழ்வை தேவ நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம்.
இப்போதும் சுவாமி தேவன் நீர் எங்களுடைய பகுதியிலே கொடுத்திருக்கிற தேவாலயத்திற்காய் செபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு ஏக்கத்தோடு பாரத்தோடு ஆண்டவரே உம்மிடத்திலே விசுவாசமாய் வேண்டுதல் செய்கிறார்களோ, பிள்ளைடைய வேண்டுதலுக்கு தேவ நீர் அருள் செய்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைய வாழ்வை தேவ நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதன் மூலமாய் பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று மண்டை கிட்டி சேரவும் தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொண்டு ஆண்டவரே பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் நிறைவாய் பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கவும் தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. காரணமாயிருக்கிற ஆண்டவரே எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் நீர் ஆண்டவரே எங்களுடைய காட்சி தரிசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே குறிப்பாக தந்தை பேராயர் மூலமாய் விட்டு சென்ற தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் காணப்பட தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஊழியத்திலே பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே வருகிற மாதம் நடைபெற இருக்கிற ஆண்டவரே சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காய் செபிக்கிறோம். புதிய பிரதம பேராயர் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல தற்போது இருக்கிற பிரதம பேராயர் ஆண்டவரே குறிப்பாக செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய நிகழ்வுகளிலே தேவநீர் கூட இருங்க, பிள்ளைகளை வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே இப்போதும் சுவாமி மருத்துவமனையிலே காணப்படுகிற ஆண்டவரே குறிப்பாக பிரதம பேராயருடைய துணைவியார் அம்மாவுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் அவர்களை தேவநீர் பலப்படுத்துங்க. துரிதமாய் மருத்துவமனையிலிருந்து தேவன் சுகம் கொடுத்தாருன்னு சொல்லி உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் நீர் கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காய் செபிக்கிறோம், திருச்சபையின் ஊழியங்களுக்காய் செபிக்கிறோம், அனைத்து ஐக்கியங்களுக்காக செபிக்கிறோம், ஐக்கியத்தின் பொறுப்பாளர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையின் ஊழியங்களிலே பிள்ளைகள் ஆண்டவரே உற்சாகத்தோடு செயல்பட்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் ஊழியத்திலே கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. பிள்ளைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த ஆண்டிலேயும் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே +2, 10th எழுதின அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவன் நீர் நல்ல மதிப்பெண்களை கொடுத்து தேர்ச்சியை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைய மேற்படிப்புக்காக செபிக்கிறோம். அதற்காக பெற்றோர்கள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே மேற்படிப்பின் தேவைகள் ஏராளம் அப்பா. தேவன் நீர் பிள்ளையுடைய தேவைகளை அப்பா தேவனை சந்தித்து தேவன் நீர் வழி நடத்தும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே பிள்ளைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் ஆண்டவரே. நல்ல துறைகளிலே பிள்ளைகள் ஆலோசித்து ஆண்டவரே எதிர்கால ஆண்டவரே தேசத்தின் தூண்களாய் பிள்ளைகள் காணப்பட செயல்பட கிருபை தாங்கப்பா. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூட இருங்க சுவாமி. இந்த இயற்கை மாற்றங்களினாலே பிள்ளைய சரீரங்களில் எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே ஊருக்கு ஆண்டவரே சொந்த ஊருக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிரயாணத்திலே கூட இருந்த கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலும் கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தூர தேசத்திலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருங்க சுவாமி. உம்முடைய கரம், உம்முடைய வழிநடத்துதல் பிள்ளை வாழ்க்கையிலே காணப்படட்டும் அப்பா. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். நான் உன்னை நரவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவனை தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே கூட இருக்கட்டும் அப்பா. குறிப்பாக திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைய வாழ்க்கையிலே உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க.
அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் பிறடைய வாழ்க்கையில கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே, திருமணமாகி குழந்தை செல்வதற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் பிறடைய வாழ்க்கையிலே, தேவநீர் குறித்த நாளிலே சுக பிரசவத்தை தந்து பிறடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க அப்பா. உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் பிறடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். போடுகிற கர்த்தர், சுகத்தை பலத்தை அருளி செய்கிற கர்த்தர், பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பி தேவன் நீர் சுகம் கொடுத்த கர்த்தர், பிள்ளைகளுக்கு தேவன் நீர் சுகம் கொடுத்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க சுவாமி. வயதான பிள்ளைகளுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், கால்களில் உள்ள வேதனைகள் மற்றும் ஆண்டவரே சரீர பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு தேவன் நீர் சுகத்தை தந்து பலத்தை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக இந்த விடுமுறை நாட்களிலே பிள்ளைகள் காணப்படுகிறதா அறிந்திருக்கிற தேவன், இந்த விடுமுறை நாட்களிலே பிள்ளைகள் சந்தோஷத்தோடும் ஆண்டவரே கழிக்கவும், குறிப்பாக புதிய கல்வி ஆண்டிலே தொடர்ந்து பிள்ளைகள் மேற்படிப்பை ஆண்டவரே மேற்கொண்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக இந்த ஆராதனையின் மூலமாய் தேவ நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, தேவ நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம், வழிநடத்துதல் எங்களோடு தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 முடிய. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6லேருந்து 13 வசனங்கள். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6லேருந்து 13 வசனங்கள். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்கள் எல்லாம் உங்கள் பள்ளிகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லா குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுமல்லாமல் அற்ப காலம் வரை இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழையை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழையை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்ந்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கற்காயங்களும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் உலவ மரங்களிலும் மீதியானதை பச்சை பூ அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த குள்ள நோயை உங்களுக்கு அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொண்டேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்களில் நாட்டத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்ப போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சோதேமையும் கோமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொல்லியைப் போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்ப போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினாலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அவர் பருவங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷர் நினைவுகள் இன்னதென்று அவருக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடிய காலத்தை அந்தகாரமாக்குறவரும் பூமியுள்ள உயர்ந்த சாதங்களின் மேல் உலாவுரமாக இருக்கிறார். செயலின் கர்த்தர் தேவனே கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்றார் என்பதை கர்த்தர் தாம் இந்த வசனங்கள் ஆசிரிப்பார். ஆமென்.
நம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 86ஆம் சங்கீதத்தை நம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 86ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரிது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே,
நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினத்தில் வரான் என்பது வாசிமொழியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசிர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 22ஆம் தேதி திருமதி ரூத் தங்கசெல்வி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 23ஆம் தேதி திருமதி நலால்தாஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நாம் செபிப்போம், செபம் செய்வோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பிள்ளைகளுக்கு தந்து தேவன் நீர் பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிற முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை முடிசூட்டி தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் எடுச்சின தேவன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன் எடுச்சின தேவன். பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் நன்மைகளை தந்து ஆண்டவரே, இந்த ஆண்டிலே பிள்ளைகள் தங்களுக்கு முன்பாக ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள், ஆண்டவரே கிருபைகளை தேவன் இந்த ஆண்டிலே பிள்ளைகளுக்கு தந்து தேவனின் தொடர்ந்து வழி நடத்தும்படி கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராய் சுரித்திருக்கிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்க்கையிலே நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை அனைத்தையும் தேவனீர் பிள்ளைகளுக்கு தந்து அனைவரையும் தேவனீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரையுடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரையுடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகானம் வரையும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ,
எல்லா நன்மைகளை நினைத்தேன். நம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தருகிற தேவன் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தந்து தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் நம்முடைய பாரங்கள், நம்முடைய சோதனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்கிறதல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வெட்கப்படாமல் நம்மை நடத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலகட்டத்திலேயும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை தப்புவிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிற தேவன் அல்லவா. நான் உன்னைகளை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நாம் வைத்து விடுவோம். நம்முடைய பாரத்தை ஆண்டவரிடத்திலே வைத்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை ஏற்படுத்துவார். சில முடிவுகள் நன்மையாய் இருக்கும், சில முடிவுகள் தீமையாயும் இருக்கும். ஆண்டவருடைய பார்வைக்கு அனைத்தையும் நன்மையாய் காணப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீமையாய் காணப்படுகிற முடிவை ஆண்டவர் நன்மையாய் மாற்ற முடியும். அது அவருடைய கரத்திலே உள்ளது. அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற தீர்மானங்கள் என்ன என்பதை உம்முடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன் அப்பா. என்னை ஒரு முறையாய் தர்ப்பண சோதனை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆண்டவர் நிறைவாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், சிங்கக்கெவியை போல நம்முடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாயிருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்து கொள்வார். எல்லா நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்வார். போராட்டத்தின் மத்தியிலே, எதிரிகளின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் ஆண்டவர் அவைகளிலிருந்து நமக்கு விடுதலையாக்கி நம்மை பிரித்தெடுத்த தேவன் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? பக்தன் பாடினாலவா, சிங்கக்கெவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். நம்மை பனித்துளியாய் நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். உற்சாகமாய்
நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தே, அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஒரு முறை அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். இன்னொரு முறை அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ,
வாழ்க்கையிலே அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காண்பவர். நம்முடைய வாழ்க்கையிலே சிங்க கெவியை போல போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்வை மீட்கும்படியாய் தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எல்லா காலகட்டத்திலேயும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நெருக்கத்திலேயும், எல்லா பாடுகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் முன்பாகவே உரைத்தார். இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் செய்தேன். ஆண்டவர் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், பாடுகள் எப்பேற்பட்ட நிலையாயிருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஆகவேதான் தானியேலுடைய வாழ்க்கையிலே குறித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறதல்லவா, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷேனாகிய கொரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்த கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தின கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா, உனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவர், நாம் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத நிலையானதா, விசுவாசம் குறைவானதா, ஆண்டவர் பார்க்கிறார், அவர் அற்புதம் செய்வார், தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்வார். நீ கலங்காதே, ஆண்டவரை நோக்கி காத்திரு, உன்னுடைய பாரத்தை இறக்கி வை, அவருடைய சமூகத்திலே இறக்கி வை, மன்றாடிட்டு அழுது செபி. உனக்கு ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அன்றைக்கு நம்மை புரிந்து கொள்ளும் நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவார், அவர் நடத்துவார். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போமா? சூழ்நிலை எதிராய் வந்தாலும், சுற்றத்தார் நம்முடைய வாழ்க்கையிலே பகையாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் நம்மை தாங்குவார், பலக்கரம் பிடித்து நம்மை தாங்குவார். நம்முடைய வாழ்வை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போமா? உனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவர். ஆண்டவரை துதிப்போமா? உனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே. நம்பிக்கையெல்லா நிலையானதோ, விசுவாசம் ஒன்றில் குறைவானதோ. நம்பிக்கையெல்லா நிலையானதோ, விசுவாசம் ஒன்றில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வானை கலங்காதே, அதிசயம் செய்வானை கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் தேவன் என்றும் பெரியவரே. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரொன்னில் பகையானாரோ. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாரொன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவா கலங்காதே, வலக்கரம் தாங்குவா கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற நம் தேவன் என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற
மதுரம வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. நமக்குள்ளே இருக்கின்ற நம்மேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம்மேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நமக்குள்ளே இருக்கின்ற நம்மேசு என்று பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம்மேசு என்று பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற இயேசு அவர் பெரியவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்வை பிரகாசமான வாழ்க்கையாய் மாற்ற, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் கடைசி வரை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரியாமல் இருக்கும்படியாய். மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து போவார்கள், ஆண்டவர் நம்மை விட்டு பிரியாமல் நம்மை நடத்துகிற தேவன். பக்தன் பாடினான் அல்லவா, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை. மனுஷன் பிரிந்து போவான், மனிதனுடைய ஆவி பிரிந்து போகும், ஆண்டவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார். நம்மை அறிந்து உணர்ந்த தேவன் நம்மை விட்டு பிரிய மாட்டார். அவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்தவர், பிரிய மாட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கிருபையாய் நம்மை நடத்துவார். நாம் செய்ய வேண்டிய காரியம், அவரை நாம் நேசிக்கும் பொழுது, அவரை முன்பாக வைக்கும் பொழுது, சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால் என்று சொல்லி பக்தன் சொல்லானே, அவனமாய் நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் நம்மை கிருபையால் நடத்தும் தேவன். ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன்,
எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேனும் நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேனும் நான் உண்மை மனதுடன் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நாம் சொல்லுவோமா நேசிக்கிறேன் நானும் நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் நானும் நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேனும் நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேனும் நான் உண்மை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களிலும் நம்மை விட்டு பிரியாத தேவன் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார் அவனோடு இருப்பேன் அவனோடு போஜனம் பண்ணுவேன் இன்னைக்கு நம்மோடு இருக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நம்மை வழி நடத்தும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய இரண்டாவது வருகை குறித்து சிந்திக்க இருக்கிற நாம் அதற்கு பாத்திரவான்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படட்டும் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் தேவன் நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த நாளின் வார்த்தையை நாங்கள் சிந்திக்கும்படியாய் தேவன் நீர் எங்களை அழைத்து வந்தீர் உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குங்க அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அடியனுடைய வாயோடு இருந்து தேவன் நீர் பேசும்படியாய் அடியனை தாழ்த்தி கெஞ்சி மண்டாடுகிறேன் சுவாமி
இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் இருந்தவனமாக பாடல் புத்தகத்திலே 340வது பாடலை நாம் பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை என்ற பாடலை நாம் அனைவரும் இருந்தவனமாக நம்முடைய கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடல் எண் 340. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தாமுடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தாமுடைய மகிமை செல்வத்தினார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தந்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தந்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் தம்முடைய பிள்ளைகளை போதுமானவராய், பிள்ளைகளுடைய வாழ்வை அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்துகிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நமக்கு வைத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய இரண்டாம் வருகை குறித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உணர்த்தி சென்றவராய் காணப்படுகிறார். நாம் வாசிக்க கேட்ட இரண்டாவது வேத பகுதியாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து. ஆண்டவர் சொல்லும்போது மறுபடியும் வந்து, இரண்டாவது வருகை குறித்து அவர் சொல்லும் பொழுது, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இந்த இரண்டாவது வருகை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவனமாய் காணப்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை குறித்து விசுவாசம், நம்பிக்கை அதிகமாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கடைசியாய் பிரிக்கிறார், வலதுபுறம் இடதுபுறம் என்று பிரிக்கிறார். பிரித்த கடவுள் என்ன சொல்லுகிறார்? இடதுபுறமாய் காணப்படுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையை குறித்து பிதாவினால் சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி, வலதுபுறமாய் காணப்படுகிற பிள்ளைகளை குறித்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோன்றின முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டின அந்த இடத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறைகூவலை கொடுத்து அழைப்பை தந்து தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு மீண்டும் வருவாரா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக வாசிப்போம். சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் மீண்டும் வருகிறார் என்பதை குறித்து உணர்த்தும் போது 96ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் யாராவது ஒரு வாசியுங்கள். 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆண்டவர் மீண்டும் வருகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். எதற்காக வருகிறார்? நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நியாயம் தீர்க்க வருகிறார். இன்னைக்கு நம்முடைய நியாயம், மனுஷனுடைய நியாயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அழுக்கான தந்தையை போல் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வருகை வருகிறாரா என்று சொல்லி ஒரு கேள்வியை வைத்தோமே, ஆனால் அவர் எதற்காக வருகிறார்? அவர் நியாயத்தை தீர்க்கும்படியாய், தம்முடைய பிள்ளைகளை, நீதியோடு இருக்கிற பிள்ளைகளை தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியாய், சத்தியத்தின் பிரகாரமாய் காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் உணர்த்தி தம்முடைய சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் வருகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட
இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல், அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவனமாகவே மீண்டும் என்ன பண்ணுகிறார், அவர் வருகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக அவர் வருகிறார் என்றால், ஜனங்களை சத்தியத்தோடும் நீதியோடும் நியாயம் விசாரிக்க ஆண்டவர் வருகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது எப்படி எடுத்தள்ளினாரோ அப்படியே அவர் என்ன பண்ணுகிறார், மீண்டும் வருகிறவராய் காணப்படுகிறார். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். திக்கற்றவர்களாய் விடாமல் இருப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மீண்டும் வருகிறார். அவர் வருவாரா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை திக்கற்றவர்களாய் நாம் விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் சீர்படுத்த, நம்முடைய வாழ்வை பலப்படுத்த அவர் வருகிறவராய் காணப்படுகிறார். அதே யோவான் 14:28 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், யூதாஸ்க்கு இயேசு கொடுத்த பதிலை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். வாசியுங்கள். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறது என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னில் பெரியவராயிருக்கிறார். நான் போவேன், எப்படி நான் போனேனோ அதே போல நான் வருவேன். ஏனென்றால் பிதா என்னில் எப்படி இருக்கிறார், பெரியவராய் காணப்படுகிறார். அவர் மீண்டும் வருவதற்கு அடையாளம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவரிடத்தில் நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால், ஆண்டவர் உணர்த்தும் போது அதை தான் சொல்லுகிறார். ஏன் அவர் மீண்டும் வருகிறார், இன்னும் இந்த அன்பை குறித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் உணர்த்தும்படியாய், இந்த அன்பை குறித்து பிள்ளைகளிடத்திலே அதிகமாய் உணர்த்தி பிள்ளைகளுடைய வாழ்வை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் வருகிறவராய் காணப்படுகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படிக்கான பதில், அவன் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பதில், இன்னைக்கு நாம் என்ன கிரியை செய்கிறோமோ அதற்கு தக்கதான பதில் பலன் நம்மோடு கூட வருகிறது. நன்மை செஞ்சோன்னா நன்மையாக இருப்போம், தீமையை செய்தோன்னா தீமையாக இருப்போம். ரொம்ப முக்கியம். இந்த பூனை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போனால் என்ன பண்ணுமா, கருவாடையும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுமா. இன்னைக்கு நிறைய நேரம் மனுஷனுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குது தெரியுங்களா, அநேக நேரங்கள் இந்த வேலை செய்கிற ஸ்தலத்தில் பார்க்க முடியும். எப்படின்னா, நம்ம நல்லா இருந்தோம்னா மற்றவர்களை கொஞ்சமாவது எப்படி இருப்போம், நல்லா இருக்க வைப்போம், இல்லைன்னா மற்றவனையும் கெடுப்போம். அதாவது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரணம் என்னென்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சுவிசேஷ பணி என்னென்னா, நம்ம தான் கெட்டோன்னா அடுத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது, கெட்டு போன வழியில் நடக்கக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப சிந்திக்கணும். அதான் நான் பூனையை குறித்து சொன்னேன், அங்கே கருவாடு இருக்குன்னு அதுக்கு தெரியுமான்னு தெரியல, ரொம்ப யோசிக்கணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையை ஆண்டவர் உணர்த்துகிறார் என்றால், அவர் மீண்டும் வருகிறாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது நியாயம் தீர்க்கவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சத்தியத்திலே நடத்தவும் அவர் வருகிறார். நியாயம் தீர்க்கவும் சத்தியத்திலே நடத்தவும் அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது, என்னோட கூட வருகிறது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் எவனமாய் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வருகையிலே அதை நீங்களும் நானும்
பார்க்க முடியும், அதை அறிய முடியும், அதை உணர முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவனமாய் ஆண்டவர் இரண்டாம் வருகையிலே நியாயாதிபதியாய், நீதியுள்ள நியாயாதிபதியாய், தேவ தூதர்களோடும் எக்கால சத்தத்தோடும் ஆண்டவர் வருவார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவர் மீண்டும் வருவாரா என்று சொல்லி பார்த்தோம். எப்படி வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். லூக்கா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள், அனைவரும் காண்பார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது எப்படி வருவார்? மனுஷனுடைய அடையாளம் எப்படி தோன்றுமாம்? வானத்திலே தோன்றும். இதை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரம் 23 முதல் 24 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்வார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் என்ன பண்ணுங்கள், இருங்கள். மின்னல் வானத்தில் ஒரு திசை தொடங்கி மறு திசை வரைக்கும் என்ன பண்ணுகிறதாம், பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தம்முடைய நாளிலே என்ன பண்ணுவாராம், தோன்றுவார். எப்படி தோன்றுவார்? எப்படி வருவார்? மின்னலை போல அவருடைய வருகை காணப்படும் என்று சொல்லுகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது எப்படி வருகிறார் என்றால், இதோ மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவருக்குள் அனைவரும் என்ன பண்ணுவார்கள், அவரை காண்பார்கள். அனைவரும் ஆண்டவரை காணும்படியாய் அவருடைய வருகை காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து எப்படி வருவார்? இறங்கி வருவார். அவர் எப்படி வருகிறார்? ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவருடைய வருகை இவ்வனமாய் காணப்படும். அவருடைய இரண்டாவது வருகையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகல சத்தத்தோடும் அவருடைய வருகை, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவரை பார்க்கும்படியாய் அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணுமாம், அவருடைய வருகை காணும்படியாய் காணப்படும். அவருடைய வருகை இவனமாய் காணப்படும் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, அவர் ஏன் வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இயேசு ஏன் வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர் தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாய் தம்மிடத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஜனங்களை என்ன பண்ணுகிறார்? நீதியோடும் சத்தியத்தோடும் தம்முடைய பிள்ளைகளை நியாயம் தீர்க்க வருகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக என்ன பண்ணுவார்கள்? சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவரோட கூட வருகிறது. கிரியைக்கு தக்கதான பலன் அவரோட கூட வருகிறது என்று சொல்லி நாம் என்ன பண்ணுகிறோம்? வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஏன் வருகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஜனங்களை நீதியோடும் நேர்மையோடும் தம்முடைய பிள்ளைகளை நியாயம் விசாரிக்க வருகிறார். இதே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள்.
2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். தேவனை அறியாதவர்களும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களும் நீதி உள்ள ஆக்கினை தீர்ப்பு செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தம்முடைய வல்லமையின் தூதரோடும் வானத்தில் எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியே ஆகும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது அவர் ஏன் வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தம்முடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினை தீர்ப்பு செலுத்தும்படி கீழ்ப்படியாத பிள்ளைகளின் மேல் வேதம் சொல்லுகிறது தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் வருகிறார்? தம்முடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தீர்ப்பு செய்யும்படி அவருடைய வருகை காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 22:12 நாம் வாசிக்கும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடே வருகிறது. மீண்டும் சொல்லுகிறார், கிரியைக்கு தக்கதான பலன். ஏன் வருகிறார்? தம்முடைய கிரியை பார்த்து அதற்கு தீர்ப்பு சொல்லும்படியாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை உணர்த்தினார். அந்த உணர்த்தின சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொன்ன தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிரியை பார்த்து பதில் கொடுக்கும்படியாய், பலன் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வருகிறார். ஏனென்றால் நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அதை வெட்டுண்டு அக்கினியிலே போட ஆண்டவர் வருகிறவராய் காணப்படுகிறார். கடைசியா 4வதாக நாம் பார்க்கும் பொழுது, இயேசு எப்போது வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 24:36. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவரே தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது நோவாவின் காலத்தில் நடந்தது போல ஆண்டவர் உணர்த்துகிறார். எப்படி நோவாவின் காலத்தில் நடந்தது? ஆண்டவர் எவனமாய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நோவாவுக்கு ஆண்டவர் உணர்த்தினார். என்ன சொன்னார்? நீ பேழையை செய்யும் சொன்னார். எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, என்னுடைய வருகை இருக்கு, தேசத்தை நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன் என்பதை ஆண்டவர் தெளிவாய் உணர்த்து, உத்தமனும் ஆண்டவர் சன்மார்க்கனும் என்பதை நோவாவை அறிந்து உணர்ந்து, நோவாவை ஆண்டவர் என்ன பண்ணினார்? அவருடைய வருகைக்கு மீட்டு கொண்டார். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்? ஜலத்தினால் மூழ்கி போனார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது எப்போது வருகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஜனங்களுக்கு அப்போது தெரியவில்லை. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது நோவா செய்த பேழையை குறித்து என்ன பண்ணினார்களாம்? ஏளனம் பண்ணினார்கள், கிண்டல் பண்ணினார்கள் என்று சொல்லி, நோவாவை கிண்டல் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் அறியாமையிலே இருக்கிற ஜனங்கள். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், நான் எப்பொழுது வருவேன் தெரியாது, இன்னும் சொல்லப்போனா நான் திருடனை போல வருவேன் சொல்றார். அவருடைய வருகை எப்படி இருக்குன்றாரு? திருடனை போல வருவேன் என்று சொல்லுகிறார். மார்க் 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் நான் என்ன பண்ண போறேன்? பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் மனுஷர் குமாரனும் அறியார். யாரும் அறியார்கள், ஆண்டவர் பிதாவானவர் மட்டுமே அதை அறிவார் என்பதை வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 17:28. நோவா பேழையில் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் எல்லாரையும் வந்து என்ன பண்ணினது? அழித்து போட்டது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போது வருகிறார் என்பதை லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் என்ன பண்ணுமா? நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எவனமாய் ஆண்டவர் எப்போது வருகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது
அது பிதாவானவர் மட்டுமே என்ன பண்ண முடியும், அறிய முடியும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். யாரையும் அறிய முடியாது, திருடனை போல நான் வருவேன் என்று சொல்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். பிரியமானவனே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போல எப்படி இருக்கும், காணப்படும். நீங்கள் ஒரு காரியத்தை அறியாமல் இருக்க வேண்டாம். தாமதிக்கிறது என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எண்ணி நம்மையில் எப்படி இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை எவனமாய் காணப்படுகிறது. அவர் எப்போது வருகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் பொறுமையோடு வருகிறார். எதற்காக பொறுமையோடு வருகிறார்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தை அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் எப்போது வருகிறார் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கு பொறுமையோடு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், வருகிறவராய் காணப்படுகிறார். கடைசியா நாம் பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா என்று சொல்லி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதிலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 20-29. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். இங்கு ஒரு குருடன் காணப்பட்டான். குருடன் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் பார்வையடைய செய்கிறார். எவனமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்பொழுது வரி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது என்ன பண்ணாங்க, கேள்விப்பட்டாங்க. ஆண்டவரிடத்தில் என்ன கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணணும், தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனேன்னு சொல்லி எங்களுக்கு இறங்கும். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவை சந்திக்க இவனமாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும். எவனமாய் இறங்கும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஆண்டவரை சந்திப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமாய் இருக்கிறதா? குருடர்களுடைய வாழ்க்கையிலே பார்வையடைவதற்காக மாத்திரமல்ல, அவருடைய சரீர பிரகாரமான கண்களை திறந்த தேவன் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான கண்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், திறக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு ஏனென்றால் அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணார், இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் என்ன பண்ணினார்கள், பார்வை அடைந்ததோடு நிக்கல, அவர்கள் என்ன பண்ணினார்கள், பின் சென்றார்கள். வேதம் சொல்லுகிறது அவரை பின் சென்றார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா, அவரை சந்திக்க ஆயத்தமா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் முதலாவது காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதோடு அவருக்கு பின் செல்ல ஆயத்தமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருவது போல வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் என்ன பண்ணுமாம், வெந்து உருகி போம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகள் நோக்கி எங்கள் மேல் மறைந்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். அவருடைய வருகையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், அவரை சந்திக்க ஆயத்தப்பட இவனமான அனுபவங்களோடு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:13 வசனத்தை யாராவது வாசியுங்கள். 25:13. மனுஷகுமாரன்
வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாத இருக்கிறபடியால் எப்படி இருங்கள்? விழித்திருங்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவதற்கு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? விழித்து காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியால் உன் தேவனை சந்திக்க நீ என்ன பண்ணு? ஆயத்தப்படு. நீ என்ன பண்ணு? ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படு. வேதத்தில் பார்க்கும் பொழுது திருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு திருப்பத்தை தரும்படியாய் ஆண்டவர் உணர்த்துகிறார். உன் தேவனை சந்திக்க நீ என்ன பண்ணு? ஆயத்தப்படு. சும்மா இருக்காத. ஆண்டவர் உணர்த்தும் போது அதை தான் சொல்லுகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உணர்த்தின 5 காரியங்கள். முதலாவது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் மீண்டும் வருகிறார் என்று சொல்லி பார்த்தோம். 2வது, அவர் எப்படி வருகிறார் என்பதை குறித்து அறிந்தோம். 3ஆவதாக பார்க்கும் பொழுது அவர் ஏன் வருகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 4ஆவதாக இயேசு எப்போது வருகிறார் என்பதை குறித்து ஆண்டவர் உணர்த்தினார். கடைசியாக ஆண்டவர் நமக்கு ஒரு அறைகூவலை சொன்னார். இயேசுவை சந்திக்க நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் பார்த்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி நம்மை ஆண்டவர் அழைத்து நம்மை அங்கீகரிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போமா? யோவான் 14:3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருந்த இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவருடைய 2வது வருகையிலே நாம் பங்குள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆயத்தப்படுத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் அவரை சந்திக்க அவருடைய வாயினால் நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிற ஆசீர்வாதமான பிள்ளைகளே, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்க ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஓய்வு நாள் பாடசாலை வழக்கம் போல் நடைபெறும். பாடகர் குழு பயிற்சி சனிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஓய்வு நாளாக இருக்கிறபடினாலே ஐக்கியத்தின் பாடல்கள் மற்றும் சாட்சி நடைபெறும். ஆகவே ஆண்கள் ஐக்கியத்திலே பெண்கள் ஐக்கியத்திலே நீங்கள் பாடல்களை பயிற்சி எடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக செவ்வாய்க்கிழமையிலே சங்கிலி ஜெபத்திற்காக நீங்கள் வழக்கமான நேரத்திலே நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். காட்டேஜ் பிரேயர், அதாவது வீட்டு ஜெப கூட்டங்கள் வருகிற ஜூன் மாதம் 1வது நாள் முதல் வாரம் முதல் நடைபெறும். அதற்கு முதலாவதாக யாருடைய இல்லத்திலே வைக்கலாம் என்று சொல்லி நீங்கள் அதற்கு உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் யாரும் கொடுக்கவில்லை. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை மனதிலே கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரம் மாலையிலே ஐயமும் குறிப்பாக கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனிலே பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று குறிப்பாக புதிய கல்வியாண்டை ஆரம்பிக்க இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆகவே படிக்கிற அனைத்து பிள்ளைகளும், குறிப்பாக பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த நாளிலே ஒரு சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல தேர்ச்சியை தந்து தம்முடைய பிள்ளைகளை மேற்படிப்பை ஆண்டவர் தொடர செய்து பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாய் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள்.
கர்த்தர் குறிப்பாக விடுமுறை நாட்களிலே தங்களுடைய சொந்த ஊருக்கு பிரயாணப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். பிள்ளையுடைய வருகையிலும் போகையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு நாள் டூருக்காக நம்ம ஆலோசித்தோம். அது சற்று காலதாமதமாகும். அடுத்த மாதத்திலே செல்ல இருக்கிறோம். அதை குறித்ததான காரியத்தை, ஏனென்றால் அநேகர் அதில் இன்னும் பெயர்களை கொடுக்காததுனால வாகனம் எல்லாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகவே சற்று அதை சந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அனைவருடைய வருகையை எதிர்பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 266வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். இந்த பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 266வது பாடல். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என்னை காத்திடுமே அவர் நாமமதை என்றும் கீதங்கள் பாடிடுவேன். எல்லாம் அவர் தயவால் அதிசீக்கிரம் கிடைத்திடுமே. எந்த அவசியங்கள் எல்லாம் அவர் தயவால் அதிசீக்கிரம் கிடைத்திடுமே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என்னை காத்திடுமே அவர் நாமமதே என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என்னை காத்திடுமே அவர் நாமமதே என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். நாம் செபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய இரண்டாவது வருகை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாய் நீர் எப்படி வருகிறீர், எதற்காக வருகிறீர், நாங்களும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் ஆயத்தப்பட இந்த கடைசி நாட்களிலே எங்களை வைத்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய வேதத்திலே கூறின அனைத்து காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை அறிந்தும்
உணராமல் காணப்படுகிற ஆண்டவரே எங்களை இன்னும் உணர்வடைய செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி இந்த ஆராதனையின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி அப்பா. இப்போதும் சுவாமி உம்முடைய பிள்ளைகள் ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காணிக்கைகளை தேவநீர் அங்கீகரித்து என்னுடைய ஆசீர்வாதங்களை இப்படைய வாழ்க்கையிலே தேவநீர் தந்து நிறைவாய் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் அப்பா தேவநீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசனத்தை உணர கிருபை செய்யுங்க சுவாமி. இப்போதும் அப்பா உம்முடைய மாறாத வழிநடத்தலின் கரம் எங்களோடு இருந்ததற்காய் இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு வழிநடத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தை போக்கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.